ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவம் ரொம்ப 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 அபூர்வமான அனுபவம். கணபதி பூஜையை ஏற்றுண்ட ஸ்ரீ பெரியவா. இறைவன் எங்கும் இருப்பான், தூணில் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். தெய்வத்தோட அம்சமாகவே விளங்கிய ஸ்ரீ பெரியவாலோ தானும் எங்கேயும் எதிலும் இருப்பேன் அப்படின்னு உணர்த்திய தருணங்கள் பல பல. அப்படி ஒரு அதிசயத்தை ஸ்ரீ பெரியவா நடத்தின சம்பவம் தான். ஸ்ரீ பெரியவாளுடைய பக்தர் ஒருத்தர் இந்தியாவில் இருந்து இளம் வயதிலேயே அயல் நாட்டுக்கு போய்விட்டார். அதே சமயம் அவர் இங்கே வர சமயத்துலலாம் கண்டிப்பாக ஸ்ரீமடம் போய் பெரியவாளை தரிசிக்கிறது வழக்கமாக இருந்தது. நாட்கள் வருடங்களாகி ஓடிடுத்து அந்த பக்தருக்கு வயசு ஏறிண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அலைய முடியாத சூழ்நிலை. ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்கவே முடியல. அதனால் ரொம்ப வருந்துறார் அந்த பக்தர். தன் வீட்டிலேயே பிள்ளையார் சிலை ஒன்றை வச்சு அதுக்கு ஸ்ரீ சந்திரசேகர கணபதின்னு ஸ்ரீ பெரியவா பெயரை வைத்து ஆராதிக்க தொடங்குறார். மகா கணபதியோட விக்கிரகமாக இருந்தாலும் அதனை ஸ்ரீ பெரியவாளா பாவித்து பூஜை அர்ச்சனை நிவேதனம் எல்லாம் தினம் தினம் செஞ்சு வழிபடுறார். இந்த நிலையில் ஒரு நாளைக்கு அவரோட மனைவி தன்னோட உறவினர்களெல்லாம் சந்திக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழல். அப்போது அதுவரை கணவரோட வந்த அவர் இப்போதான் முதல் முறையாக தனியாக வரார். வந்தவரோ கணவர் சொற்படி முதல்ல காஞ்சிபுரம் போய் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க போகிறார். மகானை தரிசிக்க வரிசையில் நின்னபோது அவரோட மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடுறது. பெரியவாளை தரிசிக்க வந்துட்டாலும் பல வருஷம் ஆயிடுத்து. வயது முதிர்ச்சியாலும் ஸ்ரீ பெரியவாளால் தன்னை அடையாளம் காண முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வேறு அந்த அம்மாவுக்கு. தன் கணவர் ஆரோக்கியமாக பத்திரமாக அங்கே இருக்கணுமேன்னு ஒரு குழப்பம் எல்லாம் சேர்ந்து அவரோட மனநிலை. அப்போது அதே எண்ணத்தோட தன் முன் வந்து நின்று அந்த பக்தையை பார்க்குறா ஸ்ரீ பெரியவா. அவர் எதுவுமே சொல்வதற்கு முன்னாடி பெரியவாளே பேசுகிறாளாம். என்ன, மலேசியாலேருந்து இன்றைக்கி தான் வந்தேலா? வயசாகிடுத்துங்கிறதுனால முன்ன மாதிரி என்னை அடிக்கடி பார்க்க வர முடியலையேங்கிற ஏக்கம். அதோட இந்த தடவை உன் ஆத்துக்காரர் வேற வர முடியாத சூழல் இல்லையா? மனதில் இருக்கிறத அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பேசுகிறாளே பெரியவா அப்படின்னு அவளுக்கு வார்த்தை வராமல் கண்ணில் தடப்பட்டு பெருக்கெடுக்கிறது. அந்த இமை தாண்டி அந்த தண்ணி அப்படியே திகச்சு நிற்கிறா. பெரியவா தொடர்ந்து சொல்கிறா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே உன் ஆத்துக்காரர் தினமும் பிள்ளையாருக்கு பண்ணுற பூஜை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து சேர்ந்ததுங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடும். தீர்க்க சுமங்கலியா க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு சொன்ன ஸ்ரீ பெரியவாளோ மாதுளம் பழமும் குங்குமத்தையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அளிக்கிறா. மலேசியாவில் நாங்கள் வசிக்கிறத ஸ்ரீ பெரியவா தெரிஞ்சு கொண்டது அற்புதம்னா, அங்கே தன்னோட கணவர் பிள்ளையாரையே பெரியவாளா நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதை தெரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டதையும் சொன்னதுக்கு மேலாக கணவர் பத்திரமா இருக்கணுமேங்கிற நினைவு, அதையும் புரிஞ்சின்றவரா தீர்க்க சுமங்கலியாக எனக்கு ஆசீர்வாதம், அதோட பிரசாதம் குங்குமமும் மாதுளம் பழமும் அத்தனை உணர்வுகளும் ஒரு சேர மனசிற்குள்ள எழ அந்த சிலிர்ப்போட ஸ்ரீ பெரியவாளை நமஸ்கரித்து புறப்படுறா அந்த அம்மையார். நாமளும் இந்த வெள்ளிக்கிழமை சாயரட்ச இந்த மாதிரி பதிவு நமக்காகவும் இதை கேட்குறவா எல்லாருக்கும் ஸ்ரீ பெரியவா ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. தீர்க்க சுமங்கலியாக இருங்கோ. எல்லா ராசிலையும் எல்லா நலமும் வளமும் கொண்டு கொட்டிகிட்டே இருப்போம்.